அதனால அதை மென்ஷன் பண்ண யார் யாருக்கு என்னென்ன சாமி பிடிக்குமோ அந்தந்த சாமியை வச்சு அந்த சாமியே குருவா மாறிடுவாங்க. அந்த சாமியும் ஒரு லெவல்ல தான் உனக்கு அங்க சக்சஸ் ஆக்கும். அதுக்கும் மீறி அது முத்தினா பழம் முத்துனா செடியிலேயே இருக்குமா, தொப்புன்னு கீழே தான் விழும். அதே மாதிரி பக்தி முத்திட்டா ஜபத்துக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். ஜபத்தை முத்தினா ஆட்டோமேட்டிக்கா தாரணாக்கு வரும். தாரணா முத்துனா ஆட்டோமேட்டிக்கா தியானம் இது ஒன்று குவிந்த உடனே தியானம் செட் ஆகும். அப்படியாப்பட்ட செட் ஆகிறதுக்கு பல ஜென்மங்கள் வரும். ஜென்மாந்தரம் செய்த வினைகளோட வரும் எனில் செல்காலம் இவை உண்டல்லோ அப்படின்னு. அதாவது ஜென்மாந்தரம் சேர்த்து வச்ச புண்ணியத்தினாலதான் இந்த தியானம் செட் ஆகும். எட்ட ஒண்ணு செட் ஆகாது. ஆரம்ப சாதகன் எத்தனை பிறவி எடுத்து வரான். புல்லாய் மண்ணாய் கல்லாய் எல்லா பிறவியும் அடைஞ்சி புழுவா பூச்சியா, அதுக்கப்புறமா மிருகமா, அப்புறமா தேவர்களா, அப்புறமா மனிதர்களா ஆவறாங்க. அப்ப இந்த மனிதர்கள் அரிது அரிது, மானிடராய் பிறத்தல் அரிது. அதிலும் அரிது கூன் குருடு பேடு செவிடு பேடு நீங்க பிறத்தல் அரிது. அந்த அப்பேற்பட்ட நிலைய அந்த மனுஷன் பிறக்கிறான்னா அவனுக்கு 6 அறிவு கொடுப்பான். அந்த மனித பிறவியிலையும் அவன் என்ன செய்யறான், அந்த தமோ குண தொக்கி கூட்டுத்தொகை அதிகமா இருந்தா அவனுக்கு அதே புத்தி. கொஞ்சம் கொஞ்சம் பெருங்காயம் தீண்டா கூட டப்பால வாசனை இருக்கும்ல, அத மாதிரி அவனோட பழைய வாசனையினால அந்த வர்க்கத்துல வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு அந்த குற்றம் செய்யணும்னு அவன் அறியாமையே செய்வான். அப்ப அந்த மாதிரி சில கர்மாக்கள் இருக்கு பாரு, அது ஆகாமியம் சஞ்சிதம் கர்மாக்கள். அது நம்ம விசாரணை மூலம் குரு முகாந்திரமா பாடம் கேட்டு 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 புத்தி மனம் சித்தம் எல்லாம் தெளிவு அடைஞ்சி அந்த தியானம் செட் ஆகும். அந்த சப்ஜெக்ட் நிறைய இருக்குமா, அது கேட்கற கேள்வி எல்லாம் எனக்கு சொல்லு, நான் உனக்கு அழகா சொல்றேன் புரியுதா? ஏங்கிக்கின்னு இருக்குது. அப்பேற்பட்ட அந்த ஜோதியை நீ ஏத்தி வணங்குனா அதுதானே உன் ஆத்மாவில ஜோதியா இருக்குது. அது வணங்க 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 உனக்கு அந்த 5 நிமிஷமே பிளஸ் ஆயிக்கினே உனக்கு அந்த ஸ்டேஜை உருவாக்கிடும். அதனால ஒரே நாள்லயே நீ ப்ரேயர் பண்ணி அந்த சக்சஸ உருவாக்கலாம். ஒரே நாள்லயா? ஆமா, என்ன நீ இப்படி சொல்ற? நம்ம கையில தான் இருக்கு. நம்ம தான் நினைச்சதை செயலாக்கலாம், இல்ல செயலற்றதாக்கலாம். ரெண்டுத்துக்கும் எஜமானி நம்ம தான். அததான் அவங்க சாமி அதர்மமும் தர்மமும்னாரு. அதர்மமாவும் நடந்துக்கிறதுக்கும் மனசு காரணம், தர்மமாவும் நடந்துக்கிறதுக்கும் மனசு காரணம். அப்போ எப்பேற்பட்ட அந்த மனச நீ ஒருநிலைப்படுத்தன்னா உனக்கு எந்த நேரமும் சக்சஸ் தாமா, ஒண்ணுமே பிரச்சனையே கிடையாது. எனக்கு இதே மாதிரிதான் எல்லாரும் போன் பண்ணி எனக்காக ப்ரேயர் பண்ணுன்றாங்க. எனக்காக நான் ஒரு நாளும் ப்ரேயர் பண்ணல. ஆனா சாமி சொன்னதை ஃபாலோ பண்ணி நடக்க. கண்டிப்பா நீ ஜோதி ஏத்தி பண்ணு, அந்தனோட பவர் தனி. தனியா உனக்கு கிஃப்ட் கிடைக்கும். நீ ஏத்திட்டு நீ வணங்கி பாரு, சக்சஸ் ஆகும். தேங்க்யூக்கா, அட்லீஸ்ட் சொல்லிட்டீங்கல்ல ஜோதி. ஒவ்வொரு வாட்டிக்கு ஒரு உணர்வை உணர்த்துறேன் நானு. ஆமா, இப்ப நீங்க பேசுறத ரெக்கார்ட் தான் பண்றீங்க. என்ன அதாவதுமா, நமக்கு எல்லாத்துக்குமே மூல காரணம். இப்ப உதாரணம் எடுத்துக்கோ, ஒரு சூரியன் உதிக்கிறான். அது அமெரிக்காவில இருந்து ஐரோப்பால இருந்து இந்த எல்லா வேர்ல்டு ஃபுல்லாவும் உதிக்குது. தனித்தனி ஊருக்கு தனித்தனி சூரியனா உதிக்குது. ஒரே சூரியன் தான். அந்த ஒரே சூரியன் எல்லாத்துக்கும் எல்லாமாவும் இருந்துக்குன்னு எல்லாவற்றிலையும் கலந்துக்குன்னு தான் தானா இயங்கிக்கின்னு இருக்கு. அது யாரு கேட்டு மறையுது, யார கேட்டு உதிக்குது? எதுவும் கிடையாது. அதுவே தானா உதிக்குது, தானா மறையுது. அப்பேற்பட்ட அந்த பரம்பொருள் சூரியன், அதுதான் உதாரணம் பரம்பொருள்னு வச்சுக்கணும். அதுல இருந்து பிளிக்கரிங் ஆகிற இது ஒளிதான் நம்ம ஆத்மாக்கள், ஜீவாத்மாக்கள். அப்ப அந்த ஜீவாத்மாக்கள் உருவாக்குறதுக்கு எப்படி உருவாச்சு? அந்த பரம்பொருள்ல இருந்து உருவாகி அதுல முக்குணம் மாயை தோன்றி அந்த முக்குணத்துல இருந்து சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம்னு 3 வித குணத்துக்கு ஏத்த மாதிரி பிறவிய உருவாக்குது.
அதுதான் நான் ஒரு வாட்டி சொன்னேன்ல பிறவி எப்படி பிறக்குதுன்ட்டு. ஆமா ஆமா அந்த மாதிரி நமக்கு நாமே நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் தனியா ஒரு நாளைக்கு. எனக்கு இல்ல எல்லாருக்கும் சேர்த்து. உங்க வீட்டுக்கு வரேன். வந்து பல ஜென்மங்களில இருந்து தொன்று தொட்டு எட்ட உடனே ஓங்கார சாமி மாதிரி சின்ன வயசுல இருந்து ராம பஜனை பண்ற மாதிரி வருமா? பிரகலாத மாதிரி எத்த உடனே பறக்க முடியுமா? எட்ட உடனே ஞானத்திலேயே வர முடியுமா? இப்ப அம்சானந்த சாமி கூட கல்யாணம் பண்ணாம எட்ட உடனே அங்கிருந்து இங்க வந்துட்டார் ஓங்கார சாமி சிஷியரா. அவரை நான் கண்கூட பார்த்திருக்கிறேன். அந்த இம்மி அளவு கண்கூட நகராம அழகா பார்த்திருக்கிறேன் அத அவரோடைய குண அம்சங்களை. அந்த மாதிரிலாம் சத்தியத்தை கடைப்பிடிச்சு எவன் ஒருவன் அந்த வாழ்க்கையில தீவிரமா வருகிறானோ அவன்தான் அந்த நிலைய அடைவான். அப்பேற்பட்ட அந்த நிலையை அடையறதுக்கு பல ஜென்மங்கள் கடந்து வந்துடும். நம்மளாம் எட்ட உடனே பிறவில் ஞானி ஆக முடியாது. அந்த பல ஜென்மங்களை கடந்து வந்த உடனே தான் இப்ப ஞானியா லெவல் நம்மளோட கூட்டுத்தொகை அந்த புண்ணிய தொகை வந்து நிறைய அதிகமா இருக்குது. தவம் பண்ணி 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 தவம் அதிகமா இருக்குது. அதனாலதான் நம்ம ஞானியா நமக்கு இல்லற வாழ்க்கை அமைச்சு கொடுத்தா கூட அதுல வாழாம ஒட்டாம இப்ப ராமகிருஷ்ண பரமஹம்சரும் சாரதா தேவியும் எப்படி வாழ்ந்தாங்களோ அந்த மாதிரி நம்ம வாழ்ந்து அந்த நிலையிலே அடைஞ்சு விட்ட குறை தொட்டக்கரை பூர்த்தி ஆகி இன்னைக்கு ஞானியா உக்காடுறோம்னா அந்த லெவல் நம்மளோட புண்ணிய லெவல் தான் நம்மளை அந்த ஸ்டேஜுக்கு எடுத்தாந்து கொடுத்துடுறோம். எல்லாருமே பண்ணலாமான்னா பண்ணலாம், எல்லாரும் பண்ணலாம். எல்லாம் அறியாதவன் அறிஞ்சவன் தெரியாதவன் மூடன் முட்டாளு யாரா இருந்தாலும் சரி இந்த ஜென்மத்துல அவன் பிக்கப் பண்ணி நம்ம சொல்லி கொடுத்த ஃபாலோ பண்ணி நடந்தாவே அவனுக்கு இந்த ஜென்மத்துல இருந்து புண்ணியம் சேரும். ஏன்னு கேட்டா காமாதிகள் வந்தாலும் கணத்தில் போல் பற்றார், தாமரை இலை ஜெகத்தோடும் கூடி வாழ்வார், பாமரர் என கூறுவர் பண்டித திறமை காட்டார், ஊர் மறுவார் உள்ளம் துவக்கையான் ஜீவன் முக்தன். அப்ப இத்தனை ஜென்மத்தில இருந்து இப்ப நடைமுறையில ஃபாலோ பண்ணி நடக்கிறவன் தான் ஜீவன் முக்தன் அப்படின்றான். இல்லறத்துல இருந்து பற்றற்ற நிலையில அன்னைக்கு நான் சொன்ன தாமரையில தண்ணி ஒட்டாம இருக்க மாதிரி நம்ம இல்லறத்துல இருக்கலாம். அதுல மூழ்கி இருக்கக்கூடாது. அதாவது காமம் இருந்தாலும் கணத்தில் போட்பட்ட அந்த ஒரு க்ஷணம் மட்டும்தான் அதை லயம் ஆகும். அதுக்கப்புறம் அதையே நினைச்சுக்கின்னு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தப்பு. கணத்தில் போட்பற்றார் பாமரர் என இவன் ஒண்ணுமே தெரியாதவன், இவன் ஒருத்தனை பார்த்தா அவனோட சரக்கு என்னான்னு தெரியாது. ஆனா பாமரர் என கூறுவர் பண்டித திறமை காட்ட, அவன் படிச்ச கல்வியானது சாகா கல்வியானது அவனை உயர்ந்த நிலையில தூக்கி உக்கார வைக்கும். அந்த பண்டித திறமை காட்டார், ஊர் மறுவார் உள்ளம் துவக்க, எல்லாரோட உள்ளத்தையும் அவன் போய் தொடுவான். அப்பேற்பட்ட அவனை பார்த்த உடனே நீ சொல்ற இந்த அம்மாண்ட நானு பேசணும்னு எனக்கு தோணுது, அதனால நான் பேசுறேன் டெய்லியும் அப்படின்னு தோணுது. அதுதான் அந்த தொடர்றது தான் ஊர் மறுவாருள்ளம் துவக்கையான் ஜீவன் முக்தன் அப்படின்றாங்க. அப்பேற்பட்டவன் தான் ஜீவன் முக்தன் ஆகி அந்த ஸ்டேஜுக்கு வர தகுதியானவன் அப்படின்னு சொல்றாங்க. யாரு இது? நான் சொல்லல, கைவல்ய நவநீதத்துல திருமூல அங்க சச்சிதானந்த சாமிய சொல்லி வச்சிருக்காங்க. அந்த காலத்திலேயே சொல்லி வச்சிருக்காங்க. மகான்கள் வேற சித்தர்கள் வேற, எல்லா ரூட்டும் ஒன்னா கலக்கிறது ஒன்றே பரபிரமம். அதுதான் ஜோதி. அதுக்கு உருவம் கிடையாது, ரூபம் கிடையாது, நாமம் கிடையாது. ஆனா உன் மனம் ஒருநிலைப்படுவதற்கு ஒன்றாக லயமாக்கி இருப்பதற்கு நீ நாமத்தை வணங்கணும், உருவத்தை வணங்கணும், பக்தியா இருக்கணும். எல்லாம் செஞ்சு ஜபத்தை தாண்டி அந்த தியான பயிற்சி பெறணும். அது யார் வேணாலும் ஆம்பளையா இருந்தாலும் பொம்பளையா இருந்தாலும் தியான பயிற்சி பெற்றால் நிச்சயம் உனக்கு முக்தி உண்டு. இது அப்பதான் நீ உன்
ஆன்மாவை நீயே பார்க்க முடியும். அப்பேற்பட்ட ஆன்மாவை பார்க்கறதுக்கு எப்படி பல தவம் செய்யணும், பல நாள் கடந்து வரணும். எடுத்த உடனே என்ன பறக்கும் போதே யாராவது பார்த்து இது மாதிரி சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. நானே இவ்வளோ வருஷம் அம்சானந்த சாமி 3 வாட்டி எனக்கு சன்னியாசத்துக்கு ஏற்பாடு பண்ணாரு. 3 வாட்டியும் வாங்க முடிஞ்சுதா? இல்ல. அந்த கருணாசாமி எப்படி சன்னியாசம் வாங்கினாரோ அந்த பரம்பரை அதே மாதிரி எனக்கு சன்னியாசம் அவர் கையால எனக்கு காவியை கொடுத்துட்டு போயிட்டாரு. அந்த மாதிரி அந்த உலகம் எல்லாம் அந்த கடந்து வரும்போதுதான் உன்னை நீ அறிய மனப்பக்குவம் வரும். அப்போ அப்படியாப்பட்ட மனப்பக்குவம் வரும்போதுதான் அதை தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. தன்னை அறியாமற்றானே கேடு. அறியாதவன் தான் கோபம் தாபம் சண்டை சச்சரவு எல்லாம் பண்ணுவான். அதை அறிஞ்சவன் சண்டை போடவே மாட்டான், சமாதானத்திலேயே இருப்பான். அதை தன்னை அறியாமற்றானை கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தான். அப்பேற்பட்ட அர்ச்சனை எங்க நடக்கும்? ஒரு அம்மா கேட்டு இருக்குது, சிவன் வேற சக்தி வேற புலியார் வேற முருகர் வேற எல்லாம் சொல்றாங்களே, அதெல்லாம் வேற வேறையா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உங்க குரு தான் கடவுளா? அப்படின்றது கிடையாது. எல்லாம் ஒரு பொருள் எப்படி, அதுக்குதான் உதாரணம் சூரியனை வச்சேன். சூரியன் அமெரிக்காவிலையும் உதிக்கிறான், ஆப்பிரிக்காவிலையும் உதிக்கிறான், ஆஸ்திரேலியாவிலையும் உதிக்கிறான், இந்தியாவிலையும் உதிக்கிறான், எல்லா உலகம் எங்கும் உதிக்கிறான். ஆனா யாரை கேட்டும் உதிக்காம தானா இயங்கிக்கின்னு எல்லாருக்கும் வெளிச்சமாகவும் பிரகாசித்து கொண்டு இருக்கிறான். அப்பேற்பட்ட அவன் ஒளியால சந்திரனும் பிரகாசிக்குது. அந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும்? பரம்பொருளை நம்ம உள்ள இருக்கிற அந்த ஆத்மாவை, அது கடைசி ஸ்டேஜ், ஃபைனல் ஸ்டேஜ், அந்த ஆத்மாவை நம்ம பார்க்கறதுக்கு ரூட் ஆஃபே நமக்கு காட்டி இட்டுன்னு போவோம். அதாவது டே பை டேவா நம்ம பிரயத்தனை வச்சு வழிபட நம்மளை சுப்ரமாக்கி அந்த ரூட்டுக்கு உனக்கு 1000 தடங்கள் வந்தாலும் அதை விலக்கிட்டு தும்பு தூசியா தள்ளி விட்டுட்டு அது பாட்டி இட்டுன்னு போவோம். அப்பேற்பட்ட இட்டுன்னு போகும்போது உனக்குள்ளே இருக்கிற அந்த அந்தக்கரணங்கள், உள்ளம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம், இந்த அத்தனையும் உன் வசப்படும். அப்பதான் நீ அந்த ஆன்மாவை உணர முடியும். அந்த ஆன்மாவை உணர்வதற்கு நீ பக்தி செலுத்து. பக்தியிலிருந்து ஜபத்துக்கு வா, ஜபத்திலிருந்து தாரணாக்கு வா, தாரணாலேருந்து மந்திர உபதேசம் பெற்று அது இது ஒன்று குவிஞ்சி ஒரு நிலைப்படுத்தி வா. அதுக்கப்புறம் தியானம் செட் ஆகும். தியானம் செட் ஆகிற வரலும் அந்த பரம்பொருள்ல அந்த நிலையில அடைஞ்சிடலாம். அப்போ உன்னை நீயே உணர்ந்து உன் ஆத்மா எப்படி பிரகாசமா இருக்குது, உன் ஆன்மா அடுத்த பிறவி என்ன எடுக்க போகுதுன்னு உனக்குள்ளே அந்த காட்சியை காட்டும். அதாவது இப்போ ஒருத்தன் ராஜா ரொம்ப நாளா வாழ்ந்துக்கிட்டு வந்தான். அவன் சாகும்போது அவன் கண்ணு எதிர்க்க குதிரை வந்து நிக்குதான். அப்ப அவன் எவ்வளவு கொடுங்கோல் ஆட்சி பண்ணியிருந்தா மனிதனா இருந்து அரசனா இருந்து மறுபடியும் மிருகத்துக்கு போவான். அப்ப அவனோட குணம் கீழ்நிலைக்கு போகுது. அப்ப குதிரையா பிறக்க போறான் அப்படின்றது. அப்போ அவன் செய்யற கர்மம் அவன் கூடயே தான் வரும். அத ஒரு அம்மா கேட்டிருந்தாங்க, யாரு ஒன்னாலும் பண்ணலாமா பக்தி? இந்த முருகர் சிவன் எப்பேற்பட்ட பேரொளி, அப்படியாப்பட்ட பேரொளிய சிவன் இல்லைன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்ல முடியாது. எல்லா உலகத்துல, அதாவது பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன், அந்த சிவபெருமான் பார்வதி புலியாரு முருகரு எல்லாத்துக்கும் ஒரு இது இருக்குது. அந்தந்த நிலையில ஆதாரம். அதுக்கு தான் நம்ம உடம்புல 6 ஆதாரத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. 6 ஆதாரத்தை கடக்கும். முதல் மூலாதாரத்துக்கு அதிதேவதை புலியார் மாடி வடிவம் இருக்குமா. ஏன் புலியாருன்னு சொல்றாங்க? அத விநாயகர்னு ஏன் சொல்றாங்க? நம்மளுக்கோட ஜென்மம் செஞ்ச வினையெல்லாம் தீர்த்து விலகி வைக்குவாரு. அப்பேற்பட்ட அந்த தீர்த்து வைக்கக்கூடிய முழு கடவுள் அவர் தான். அதனால அந்த சகுனத்திலேயே அவர் புலியார் தான். எந்த ஒரு காரியத்துக்கும் முன்னாடி புலியார் பிடிச்சி வச்சுட்டு தான் நம்ம செய்யணும். அந்த மாதிரி அவரே அதை சொல்லிட்டாரு. அம்மா அப்பா குரு எல்லாமும்
எல்லாவும் நானே இருக்கிறேன், இங்கேயே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வணங்குறாரு. அதனால அது பிள்ளையார் மாதிரியே இருக்கிறதுனால மூலாதாரத்துக்கு முதல் அதிதேவதை விநாயகர்னு வச்சாங்க. 6 ஆதாரத்தையும் கடந்து ஜோதியில கலக்கும் போது ஆறுமுக கடவுள்னு வச்சாங்க. அந்த மாதிரி இந்த நமக்குள்ளே இருக்கிற காம குரோத லோப மத மாத்தரி 13 அசூயே இருக்கு, கெட்ட குணங்கள். அதெல்லாம் நான் உனக்கு விளக்கி சொல்றேன் ஒரு முறை. அந்த 13 கெட்ட குணங்களையும் கொடூரமா நம்ம மனம் தெளிவடைஞ்சி புத்தியில திடமா இருந்து அதெல்லாம் அழிக்கக்கூடிய அந்த கடவுளுக்கு காளின்னு பேர் வச்சாங்க, அது அம்மன்னு பேர் வச்சாங்க. அப்புறம் நம்மளோட பிரகாச நிலைய அந்த நிலை சிவமா உக்காந்து தியானம் சும்மா இரு சுகம் தரோன்னு சொன்னாரு மௌன குரு. அவரு போய் உக்காந்து ஒரு குரு கையில பாடம் கேட்கும் போது தாண்டவராய சுவாமி போய் கேக்குறாரு. அப்ப சும்மா இருற சுகம் தரோம் அப்படின்னு. அப்போ இதுவே உபதேசமா எடுத்துக்கின்னு சும்மா போய் உக்காந்துட்டாரு மௌன குரு. அப்படியே மௌனமாவே உக்காந்து நீ எந்த மந்திரமும் படிக்க வேணாம், எந்த தொழிலும் செய்ய வேணாம், எதுவும் செய்ய வேணாம், கம்முன்னு உக்காந்துக்கினே தியானம் பண்ண. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் உன் மனம் உன்னுடன் வசமாகி நீயே அந்த மனசுல லயமாகி ஒரு நிலையோட அந்த சிவபெருமானை ஐக்கியமாகி அந்த ஜோதி ஒளி எங்க யாருக்கு அந்த ஒளி தெரியுதோ அவன்தான் சிவபெருமான். அந்த பிரகாச ஒளி கடைசியில அந்த ஐக்கியமாவர் தான் சிவபெருமான். அப்பேற்பட்ட எல்லா கடவுளும் உண்மைதான். எல்லாத்துக்குமே நம்ம மனசுக்காக நம்ம இது தெரியாம கிறிஸ்டியன் என்ன சொல்லுவாங்க, விக்கிரத்தை வச்சு வணங்குறாங்க, அதெல்லாம் நீங்க வணங்காதீங்கன்னுவாங்க. அவன் ஜபத்திலேயே உக்காந்துக்கின்னு ஜப தாண்டி வரணும், அவன் அடுத்த பிறவிக்கு தாரணாக்கு வரணும், தாரணால இருந்து தியானத்துக்கு வரணும். இயேசு கூட ஒரு கண்மலையில போய் உக்காந்து தியானம் பண்ணாரு. ஏன் பண்ணாரு? அவரு என்னை படைச்ச என் பிதாவே. அப்ப இயேசுவே வணங்குறாரு பாரு. எல்லாத்துக்கும் மூல காரணமாகி அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்குது இல்லையா? அப்பேற்பட்ட அந்த சக்தி தான் கடவுளே. அந்த கடவுளே அவரே என் பிதாவேன்றாரு. என்னை படைச்ச என் பிதாவே, நான் உன்னிடம் மனசார வேண்டுகிறேன், இவர்கள் அறியாமையில் பேசுகிறார்கள், என் பொருட்டு இவர்களை மன்னித்து அருளாசி புரியுங்கள்னு சொல்லி அங்க வணங்குறாரு. அவர் சிலுவையில் அறையும் போது கூட அவரை கிண்டல் பண்றவங்களுக்கு எல்லாம் வேண்டிக்கிறாரு. அந்த மாதிரி அல்லாவா இருந்தாலும் ஏசுவா இருந்தாலும் கிருஷ்ணனா இருந்தா கிருஷ்ணன் எண்ணத்துக்கு அந்த அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்றாரு. இதெல்லாம் அதாவது கதையா இருந்தாலும் கருத்துள்ள பாடம். நம்ம நல்லவற்றை அன்னம் பறவை போல நல்லா கிரகிச்சுக்கின்னு தண்ணிய விட்டுட்டு பாலை மட்டும் எடுத்துக்கின்னு சாராம்சத்தை எடுத்துக்கின்னு நீ ஏக்தம் நேதி 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 நேதின்னு அதை கடந்து போய்க்கினே இருக்கணும். அப்படி நீ போனினாதான் அந்த ஒரே இதுலயே உக்காராம கடந்து போக 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 உன் ஆத்மாவை நீ நிச்சயம் பார்க்கலாம். அந்த ஆத்மாவை யார் வேணாலும் பார்க்கலாம், தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாம். தவத்துக்கீடே ஆகுமாம், அதாவது நீரளவே ஆகுமாம் நீராம்பல். நீர்ல இருக்கிறவர்ல இருந்து ஆம்பல் செடின்னு ஒண்ணு படரும் பாரு. அந்த செடி நீர் இருக்கிற வரலும் கலன்னு நல்லா இருக்கும். ஆனா நீர் வத்தி போச்சுன்னா அது காஞ்சி போயிடும். அந்த மாதிரி நம்ம தவம் செய்ய 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 எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம தவம் செய்யறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த பிரகாசம் நம்மளை அடைந்தே தீரும். நம்ம நிச்சயம் மோட்ச நிலையை அடைவோம். ஜெயவோம் ஜெயவோம் ஜெய ஜெயவோம் ஓம் 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 ஜெய ஜெயவோம். நான் எமோஷனத்தோட நேதி அதான் ஓங்கார சாமி சொன்னாரு, பரமாத்மையே பிரபஞ்சமை. பரமாத்மா தான் இந்த பிரபஞ்சத்தை தோற்றுவிக்கிறாரு. பரமாத்மையே பிரபஞ்சமை. திரிகாலமுலகு திரிகுணமுலகு. 3 காலம், அப்பா காலம், தாத்தா காலம், நம்ம காலம், எல்லாம் 3 காலத்துக்கும் 3 வித குணம், ரஜோகுணம், சத்துவகுணம், தமோ குணம். இந்த 3 வித குணத்துக்கும் சத்துவம் ரஜோ தமோ இந்த 3 குணத்துக்கும் காரண முகனுண்டு. எல்லாத்துக்கும் காரண காரியமா இருக்கு, இயங்குது. காரண முகனுண்டு. சிருஷ்டி திதி லயமுலகு. சிருஷ்டி நம்மளை தோற்றுவிச்சாரு, அதே காப்பாத்துறாரு, அதே லயமாக்கி இட்டுன்னு போறாரு.
சிருஷ்டி திதி லயமுலகு காரணமை எல்லாத்துக்கும் நம்மள காப்பாத்த. அத மரம் வச்சவன் தண்ணி ஊத்துவான், போடா நீ என்னடா என்ன காப்பாத்துறதுன்னு சண்டையில காப்பானுங்க. அந்த பரம்பொருள் நம்மள காப்பா படைச்சார, அவர் பாத்துக்க மாட்டாரா? அவருக்கு தெரியாதா? இப்ப என்ன பாத்துக்கின்னு இருக்கிறாரு இல்ல, பத்திரமா வீட்டுல. என்ன ஜெயந்தி? அது மாதிரி சிருஷ்டி திதி லயமுலகு காரணமை குருவுக விளைய. கூன்னா இருள், கூன்னா இருள், ரூன்னா வெளிச்சம். இருளை நீக்கி வெளிச்சத்துக்கு இட்டுன்னு வராரு. அப்பேற்பட்ட அந்த பரம்பொருளே ஓங்காரசாமி. அதாவது ஓங்காரசாமின்றது சரீரத்தை விட்டுட்டு உள்ள இருக்கிற ஆத்மாவை எடுத்துக்கோ, ஜோதிய. அந்த பரம்பொருள் அந்த நம்மளோட மாயை என்ன இருளை நீக்கி வெளிச்சம் என்ன அந்த பிரகாசத்துக்கு இட்டுன்னு வராருல்ல. நான் சரணாகதி அடைஞ்ச உடனே எனக்கு எத்தனை வகையான ஜோதியை காமிச்சாரு. இதெல்லாம் உண்மையிலேயே இருக்குதுன்னு நம்ம நினைச்சு பார்த்தோமா? நம்ம பாடிக்கு அண்டத்துல இருக்குது அத்தனையும் நம்ம பிண்டத்துல இருக்குதுன்னு சொல்றாரு. அத நான் என்னோட அனுபவத்துல நான் உணர்ந்தேன். பிண்டத்துல உணர்ந்து எத்தனை வகை ஜோதி. அததான் என்னது, சூரிய மண்டல ரகிதாய நமகா, சந்திர மண்டல ரகிதாய நமகா, நட்சத்திர மண்டல ரகிதாய நமகா, நட்சத்திர கணமண்டல ரகிதாய நமகா சொல்றேன்ல. அது அத்தனையும் நம்ம பார்க்கலாம். சூரியனை பார்க்கலாம், சந்திரனை பார்க்கலாம், நட்சத்திரத்தை பார்க்கலாம். நட்சத்திர கணமண்டலத்துல அது உள்ள ஒரு ஒளி வருது, அதையும் பார்க்கலாம். அணுக்களையும் பார்க்கலாம். எல்லா வித சுவாரஸ்யமான இந்த ஸ்பீச்ல அந்த ஓங்கார சுவாமி சப்ஜெக்ட் இப்படி அப்படின்னு சொல்றதுக்கே கிடையாது. எல்லாமே ஆனா விசுவாசிக்கணும். நம்ம மனசு சரணாகதி அடைஞ்சிடணும். நீ இதை எப்படி கிருஷ்ண பரமாத்மாவை சரணாகதின்னு அடைஞ்ச திரௌபதிக்கு சேலை வந்துக்கினே இருந்ததோ, அதே மாதிரி நம்ம ஓங்காரசாமிய சரணாகதி. ஓங்காரசாமின்றது இல்ல, யார் யாரு எந்தெந்த குருவை வணங்குறாங்களோ அவங்கள முழுமையா நம்பி முழுமையா சரணாகதி அடைஞ்சிடணும். அப்படி அடைஞ்சிட்டா கண்டிப்பா குருன்றவரு நமக்கு உதவி செய்வாரு, நம்மள கைவிட மாட்டாரு. நமக்கு சோதனை 1000 சோதனை வரும், மாயையோட எதிர்ப்பு நமக்கு 1000 சோதனை வரும். ஆனாலும் அந்த சோதனையில இருந்து வென்று நம்ம மோட்சத்துக்கு போற லெவல நமக்கு உருவாக்கி தருவாரு. அதுதான் குரு கடாட்சம். புரியுதா நான் என்ன பேசுறேன்? என்ன சைலண்டா இருக்க? இப்ப வச்சுக்கியா? அக்கா நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு. ஓம் 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 ஓம். அக்கா நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன்க்கா, நான் எப்படி பேச முடியும்? சரி 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 சரி. அதாவது ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயுமா ஒரு சப்ஜெக்ட்லயே தீவிரமா ஆராய்ச்சி பண்ண விஞ்ஞானி எப்படி உருவாகிறான்? வீயை எடுத்துட்டா ஞானம், ஞானத்துக்கு கூட வீய போட்டா விஞ்ஞானம். அப்போ வீக்கு முன்னாடி விஞ்ஞானத்துல ஆராய்ச்சி பண்ணி விண்வெளியில என்னென்ன இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சி பண்றாங்க. அப்ப விண்கலத்தை உருவாக்கி ஆகாயத்துல அனுப்புறாங்க. அதை சக்சஸா அந்த சந்திர மண்டலத்தை பாக்குது, இத பாக்குது, பூமியை பாக்குது, இந்த மற்ற செவ்வாய் கிரகத்தை போய் பார்த்துட்டு வருது. எல்லாத்தையும் அந்த அவங்களுக்கு எப்படி அந்த சூட்சும புத்தி உருவாகுது? அதாவது இந்த சரீரம்னு எடுத்துக்கிட்டா 3 வகைமா. ஸ்தூல சரீரம், சூட்சும சரீரம், காரண சரீரம். இந்த 3 வித சரீரத்துக்கும் அந்த காரண காரியமா இயங்குது. அப்ப சூட்சுமத்தில் சூட்சுமமா உணரக்கூடியதுதான் அந்த விஞ்ஞானம். அதையும் தாண்டி விஞ்ஞானத்தையும் தாண்டி அதீத சூட்சுமம் அந்த நிலையில இருக்கிறது தான் ஞானம். அப்போ நம்ம தியானம் பண்ணும்போது நம்மள மாதிரியே நம்ம உருவம் நமக்கு எதிர்க்க உக்காரும். நம்ம உருவம் மாதிரியே நம்ம எதிர்க்க உக்காரும் போது அந்த சூட்சும இது நம்ம எதிர்க்க உக்காந்து நம்ம என்ன குண்டு ஹைட் வெயிட் இருக்கிறோமோ அதே லெவல்ல நம்ம எதிர்க்க உக்காரும்.
அப்போ அந்த சூட்சுமத்தில் சூட்சுமம் இருக்கும்போது ஓஹோ ஸ்தூல சரீரம் அந்த உக்காந்து பண்ணுது, எதிர்க்க வந்து சூட்சுமம் உக்காருது. அப்போ இந்த சூட்சுமத்துக்கும் ஸ்தூலத்துக்கும் இடையில ஒரு பாலமா இருக்குது பாரு, அந்த அதுதான் காரண சரீரம். அது காரண சரீரம் என்ன, நம்ம உள்ளம் மனம் புத்தி சித்தம் இந்த மாதிரி சத்திய நம்ம உள்ள மனம் புத்தியையும் நம்ம மனம்னு சொல்றோம். மனத்தை நீ நேர்ல பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஆனா உணர்வால்